பக்கத்துல இருக்கும்போது, ஆன்டி வேரியன்ட் அவன், கனிட்டு வந்து சில்மிசம் பண்ணிட்டு இருக்கான்டா அப்படின்னு நிறைய அலிகேஷன் வந்து வந்துச்சு. அதுக்கு நீ சொல்ற ஆன்சர் என்ன? அது பாத்தீங்களா அது ஃபர்ஸ்ட்? தெரியுதா? அது ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா அந்த மாதிரி ட்ரோல? ட்ரோல் நான் அதை பெருசா இன்னும் சோஷியல் மீடியா எதுவுமே பார்க்கல ப்ரோ. எனக்கு அது நான் இப்போ ஒரு 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 இந்த காலத்துல அதுவும் பர்டிகுலரா இப்போ நம்மளோட சோஷியல் மீடியா உலகத்துல வந்துட்டு எது ஃபார் எக்ஸாம்பிள் எது குட் டச் பேட் டச்னு கூட வந்துட்டு நமக்கு சொல்லி கொடுத்து தான் நம்ம வந்துட்டு பசங்களையே வளர்க்குறோம். அண்ட் அவங்களுக்கே வந்துட்டு சோஷியல் மீடியா இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருது. ஸோ ஒரு பொண்ணு ஒரு பையனை வந்து ஒரு ட்ரஸ்ட் இல்லைன்னா கிட்டேயே சேர்க்க மாட்டாங்க. அது யாராக இருந்தாலும் சரி. ஸோ அப்பாவாகவே இருந்தாலும் கிட்டேயே சேர்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் 2 பேர் இருந்த அந்த அக்கா தம்பின்ற பாண்டு என்னன்றது எங்களுக்கு தெரியும். அதை வெளியே தப்பா அவங்க பார்க்குறாங்கன்னா அதை நம்ம போய் சொல்ல தான் முடியும். இல்லைங்க நான் இதுதாங்க அப்படின்னு. ஒருத்தனுக்கு வந்துட்டு நான் பிடிச்ச முயலுக்கு 4 கால் தான், இல்லை நான் பிடிச்ச முயலுக்கு வந்துட்டு 3 கால் தான் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம வந்துட்டு இல்லைப்பா 4 கால்னு சொல்ல தான் முடியும். அவங்கள நம்ப வைக்கிறது, அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுன்றது நம்ம வேலை கிடையாது. ஸோ எங்களுக்கு தெரியும். பட் இந்த லேபல் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு? இந்த ஆன்டி வேரியன்ட், இந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படிலாம் சொல்லும்போது உங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு கேட்கும்போது வந்து? இல்ல ஓகே ஜஸ்ட் லைக் தட்னு விட்டுருவீங்களா? அவ்வளவுதான். நான் அதுதான் சொன்னேன்ல ப்ரோ, இது சேம் ஆன்சர் தான். நான் அவங்க கிட்ட போயிட்டு டேய் நான் இப்படி இல்லடா, நான் இப்படி இல்லப்பா, நான் இப்படி இல்லம்மா அப்படின்றத வந்துட்டு ப்ரூவ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை என்கிட்ட. இப்போ நீங்க வந்துட்டு கையில அடிபட்டிருக்குன்னு நீங்க என்கிட்ட சொல்றீங்க. என் கையில அடி இல்லடா இங்க பாருடா அப்படின்னு நான் உங்ககிட்ட காட்ட முடியும். ஆனா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த வந்துட்டு நான் அவங்க கிட்ட காட்ட முடியாது. சொல்லதான் முடியும். அதை புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காததும் உங்க கையில தான் இருக்கு அப்படின்றதுனால நான் அதை சொல்றேன். ஏய் உண்மையாவே எனக்கு அக்கா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க அம்மாவே 2 பேர் சொல்லியிருந்தாங்க, நான் யாருக்குன்னு இடத்துல வந்து கனி இருக்காங்க அப்படின்னு ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க. நீ வெளியே போய் பாருங்க, இனிமே வந்து பாருங்க. உங்க அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே. அந்த அளவுக்கு உங்க வீட்லயும் வந்து நேசிக்கிறாங்க. பட் என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியும். என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு அதான் இப்ப நான் சொன்ன மாதிரி மை கைண்ட் ஆஃப் லவ் இஸ் திஸ். நான் வந்து இப்போ அதே வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சாண்ட்ராக்காவையும் நான் அக்கா தான் கூப்பிடுவேன். ஆனா சாண்ட்ராக்கா கிட்ட அவ்வளவு பெருசா போக மாட்டேன். அவ்வளவு க்ளோஸா இல்ல. கனியக்கா கிட்ட வந்திருக்குன்னா அது வந்து அந்த அந்த நமக்கு ஒண்ணு கொடுக்குறாங்கல்ல, அதை நம்ம கொடுக்கணும். இப்போ எனக்கு கொடுக்குறீங்கன்னா ஒன் சைடடாவே நான் எடுத்துட்டே இருந்தானா நான் செல்ஃபிஷ். நான் செல்ஃபிஷா இருக்க விரும்பல. எனக்கு ஒரு 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 அக்கா பாசம் வருது. எனக்கு நான் ஜென்ரலாவே நான் வந்துட்டு அக்கா தம்பி பாசம், அதுல தங்கச்சி, அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு பயங்கர வீக். எனக்கு வந்துட்டு நான் எப்பவுமே யோசிக்கிறது வந்துட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டா கூட நான் வந்து அவ்வளோ பெருசா வந்துட்டு பயப்பட மாட்டேன். என் அக்காவா தங்கச்சியா வச்சுக்கிட்டேன்னா நான் பயங்கரமா பயப்படுவேன். ஏன்னா அவங்க சொன்னாங்கன்னா நான் வந்துட்டு பயங்கரமா உடஞ்சிருவேன். என்ன ஏதாச்சும் இது 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 பண்றது எனக்கு பிடிக்கல, அது தப்பு அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லும் போது நான் பயங்கரமா உடஞ்சிருவேன். பயங்கரமா எமோஷனலி வீக் ஆயிருவேன். ஸோ அப்படி இருக்கும் போது உள்ள அதான் சொல்லும் போது சொல்லதான் முடியும். அதுக்கு மேல புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காததும் உங்க கையில அப்படின்னு.